இது நகைச்சுவை கலந்த விழிப்புணர்வு நாடகம். ஆமா, எங்க இன்னும் நாட்டாமைய காணோம்? அவரு இன்ட்ரோ சாங் போட்டாதான் வருவாரு. யாராங்க இந்த இன்ட்ரோ சாங்க போட்டு விடுங்க. கணக்கு மன்னிச்சிருங்கயா, உட்காருங்க உட்காருங்கயா. வணக்கம் வணக்கம், உட்காருங்க உட்காருங்க. கணக்கு சொல்லுங்கய்யா. நான் உட்கார சேர்ல நீ கொடையை பிடிச்சுன்னா கொடையால குத்திக்கிட்டே வர. நான் உட்கார சேர்ல நீ உட்கார. அது ஒண்ணு இல்லையா, வரும்போது ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே வந்தையா. அது என்னடா அப்படி ரீல்ஸ்? எஜமான் எப்படி கத்தியில குத்துதுன்னு பாட்டு வந்தையா. என்னது, கத்தியில குத்த போறியா? அது ஒண்ணு இல்லையா, ரீல்ஸ். ஓ ரீல்ஸா? நான் கூட நெசமோன்னு நினைச்சேன். என்கிட்ட கத்தியில அடி துப்பாக்கி இருக்குல்ல. என்ற கணக்கு என்றா பண்ற கணக்கு? நீங்க தானே என்ன சொன்னீங்க? உன்னை அப்புறம் காமிச்சுக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்ப எதுக்கு பஞ்சாயத்து கூட்டி இருக்கீங்க? ஐயா, செல்வம் இருக்கால செல்வம், அவன் மேல உங்க அம்மா தான் பிராது கொடுத்துருக்காங்க. செல்வமா? அவன் நல்ல பையனாச்சு. எங்க வர சொல்லுங்க பார்க்கலாம். வணக்கம் ஐயா. என்ன செல்வம், கண்டுக்க கூட மாட்டேங்கிற? ஐயா, வாட்ஸ்அப் குரூப்ல வாங்க ஐயா, சேட் பண்ணிக்கலாம். என்னது சேட்டா? என்னமா பிராதி இவன் மேல? ஐயா, இது மட்டும் இல்லை, காலையில் எந்திரிச்சதுலேருந்து குளிக்கும் போதும் சாப்பிடும் போது என் பாத்ரூம் போகும்போது கூட ஃபோனை தூக்கிட்டே போனாயா. நைட்டு தூங்கும் போது சுரா 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 புட்ரா 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 சுரா சுரா சுரான்னு சொல்கிறாயா. புட்ரா புட்ரா சுட்ரா சுட்ரா. யாரடா பிடிக்க? யாரடா சுட? எதிரில் நிற்கிற எனிமிய. உன் எதிரில் உங்கள் அம்மா தானே இருக்கிறாங்க. ஐயா, இங்கே மட்டும் இல்லைங்க ஐயா, இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் இதாங்க ஐயா பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் தான் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். ஹாய் வியூவர்ஸ், எங்கே நம்ம வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இதான் நாட்டாமோட கோட்டை. நாட்டாமோட மீசை பாடுங்க விட கிரிஞ்சாக இருக்குன்னு. யாரா இந்த பிள்ளை என்னைய பார்த்து கிரிஞ்சுங்குது? ஐயா, அதுதான் ரீல்ஸ் ரீனா எங்கே பார்த்தா ரீல்ஸாக போட்டிருக்கோயா. ஐயா, இது மட்டும் இல்லைங்கய்யா, நேற்று குளத்துக்கடியில் ரவுடி பிபி பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணுற பேரில் எரும மாட்டை மேலே நின்று டான்ஸ் ஆடி எரும மாடே செத்து போச்சுங்கய்யா. என்னது, எரும மாடே செத்து போச்சா? ஐயா, அதோட இதுவும் சேர்த்துக்கோங்க. நேற்று குப்பவாடி போய் ஃப்ராக் பெட்டன்னு சொல்லி குப்பவாடி போய் கத்தி குப்பவா ஹாஸ்பிட்டலில் கிடக்காங்க ஐயா. ஏ பிள்ளை, உன் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்கு, நீ பாட்டுக்கு அங்கே குச்சி வச்சு என்னமா பண்ணிட்டு இருக்கா? நான் அவங்க கூட தான் பிள்ளை பேசிகிட்டு இருக்கிறேன். இங்கே பாரு பிள்ளை. ஹாய் வியூவர்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நாட்டாமை இஸ் காலிங். சொல்லுங்க யார், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? என்ன பிள்ளை, நான் பாட்டுக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நீ அங்கே என்னமா குச்சி வச்சு பண்ணிட்டு இருக்கிற? ஐயா, இது கண்டென்ட்டுங்கய்யா, கண்டென்ட். அப்போ தான் நிறைய லைக்ஸ் வரும், நிறைய வியூவர்ஸ் வருவாங்க, நம்ம கிராமமே ஃபேமஸ் ஆகுங்கய்யா. இப்படி ஒன்றும் நம்ம கிராமம் ஃபேமஸே ஆக வேணாம். ஐயா, இப்போ இருக்க பிள்ளைங்களாம் அம்மா அப்பாவுக்கு சோறு போடுறாங்களோ இல்லையோ ஃபோனில் நெட் பேக் இல்லாமல் இருக்கவே மாட்டேறாங்கய்யா. இதுக்கு ஒரு வழியே இல்லையா? ஐயா, நான் யோசனை சொல்லட்டுமா? சொல்லு பார்க்கலாமே. ஐயா, அப்படி பண்ண என்னையா? எப்படா? ஐயா, இப்படி பண்ண என்னையா? எப்படா? நீங்களா? ஐயோ, இப்போ நான் தீர்ப்பு சொல்ல போறேன். நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லுங்க. நான் தீர்ப்பே சொல்லடா, வேணா உட்காரு. இதுக்கான தீர்ப்பு என்னன்னா, தேவையில்லாம யாரும் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, சோசியல் மீடியா பக்கம் யாரும் போகவே கூடாது. இதை பழகிறதுக்கு யாரும் ஒரு வாரத்துக்கு ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம்.
நாட்டாமா நான் அதை வீடியோ எடுத்துட்டேன். நம்ம இது யூடியூப்ல அப்லோட் பண்ணிடலாமா? இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டு விடுமா? இல்ல இல்ல இல்ல, இன்னிலிருந்து நானும் ஒரு வாரத்துக்கு போனே யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி சொல்லுங்க. இதோ கொண்டாடுறதுக்கு நம்ம எல்லாரும் டான்ஸ் ஆடலாமா?